சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் கதை முடிந்தது. தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற விமர்சனம் ஆளும் திமுகவை நோக்கி எழுந்திருக்கு. மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், அரசு ஊழியர்கள் உள்பட பல்வேறு சமூக பிரிவுகளுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கு. முதல்ல மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை பார்க்கலாம். கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்தவர்கள் தமிழக இளைஞர்கள் பலர். ஆனால் கல்வி கடன் தள்ளுபடி தொடர்பான முழுமையான நடவடிக்கைகள் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளில் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகைகள், சர்க்கரை ஆலைகள் செலுத்த கடைசி தேதி நிர்ணயிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல விவசாயிகள் இன்னும் நிலுவைத் தொகை தொடர்பாக தீர்வு கிடைக்காம பரிதவித்து வருவதை பார்க்க முடிகிறது. ட்ரிப் இரிகேஷன் திட்டத்துக்கு 90% மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் முழுமையாக செயல்படுத்தலை என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. மேலும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் தானிய கிடங்குகள் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் இன்னும் நடைமுறைப்படுத்தலை என்று விவசாயிகள் தரப்பில் இருந்து அதிருப்தி இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. மேலும் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பும் எதிர்பார்த்தபடி நடைமுறைக்கு வரவல்ல. பெண்களுக்கான வாக்குறுதிகளில் பெண்கள் சுய உதவி குழுவுக்கு 25% மானியம் வழங்கப்படும் என்றும், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் என்றும் கொடுத்த வாக்குறுதிகளும் இன்று வரை அதிருப்தியில் தான் இருந்து வருது. மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் 2021 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த வாக்குறுதிகள் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை என்ற விமர்சனமும் இருந்திருக்கு. அரசு ஊழியர்களுக்கான திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் துப்புரவு பணியாளர்களுக்கு வாராந்திர விடுமுறை மற்றும் கூடுதல் ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 70 மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியாளர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இந்நிலையில் திமுக அரசு கடந்த 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிக்கு பதில் எங்கே என்கின்ற கேள்வியை தமிழக மக்கள் திமுக தரப்பின் பதில் என்ன என்ற விவாதமும் அரங்கேறி வருகிறது. மேலும் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 50 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். சென்ற வாக்குறுதியே காப்பாற்றவில்லை, தற்போதா காப்பாற்றப் போகிறார் என மக்கள் கூறி வருகிறார்கள்.